ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் வந்துட்டு கடுகு, உப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எண்ணெய், அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். நான் நல்லெண்ணெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெயிலே நல்லா தான் இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது சூடானதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு கொஞ்சம் போடுங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கெல்லாம் லஞ்சு கொடுத்துட்டோம்னா காலியாகி வரும் டிஃபன் பாக்ஸு. அடிக்கடி செய்ய சொல்லுவாள். நேரம் இருந்தால் தான் இன்றைக்கி செய்ய முடியும். அதனாலட்டு சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த சாதத்தோடு அதை கடித்து சாப்பிடையில அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வச்சிங்கன்னா வந்துட்டு அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கோம்ல வரமிளகா, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கினீங்க. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் எந்த மெத்தடில் தேங்காய் சாதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் வேணாம், வாடை பிடிக்காது அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் லேசாக கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நான் கம்மியாக செய்கிறனால தேங்காய் அரை மூடி இது பண்ணி வச்சுருந்தேன், சொரிஞ்சு வச்சுருந்தேன். அதை போட்டு கிண்டிக்கோங்க. நீங்கள் கிண்டும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு அடுப்பை இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து தேங்காய் வந்து நொர நொரன்னு ஆயிரும். அப்புறம் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வடிச்சிட்டு வச்சுருப்போம்ல, உதிரி உதிரியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம். இப்போ வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாதத்துலேயும் போடுவேன், அதனால் உப்பு வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருப்போம், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழைய விட்றாதீங்க. குழஞ்சா ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். அதனால் குழையாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சாதத்தை எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து பாப்பாவுக்கு செய்கிறனால சும்மா ஒரு 3-4 கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் மூடியை வந்து சொரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாப்பா காலை கிளைக்கும் லஞ்சுக்கும் கொடுத்து விடவும் இது சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 3/4 மூடி இருக்கும், கொஞ்சோண்டு காய்க்கு எடுத்துக்கிட்டேன். மீதி ஃபுல்லாக வந்துட்டு சாதத்துக்கு போட்டேன் தேங்காய் சொரிஞ்சது பூரா. இப்படி போட்டால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிமேல் இது மாதிரி தான் செய்வீங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கெலாம் நல்லா சூப்பராக பிடிக்கும். அதனால் சரி இன்றைக்கி செய்யலாம், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், டேஸ்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் 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 பாய். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். செஞ்சு பாருங்கள்.